ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு அண்ட் நார்மலாக நமக்கு வேண்டிய கேபிள் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் சாம்சங் போன வாட்டி என்ன நல்லா பண்ணியிருந்தாங்களோ அது இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஹிஞ்சஸுங்க போன வாட்டி இருந்ததை விட இதோடைய சைஸ் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நல்லா காம்பேக்டான ஒரு ஃபீலும் வந்து இது கொடுக்குது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்பக்கம் வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கேயும் கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் தான் வந்து இருக்குது. மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கேமரா டிக்கோ வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். 4 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் அதிகமான கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா 75க்கு மேற்பட்ட காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து கலர் ஆப்ஷன்ஸில் வந்து வச்சுக்கலாம். அண்ட் திஸ் இஸ் பை ஃபார் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் எட் ப்ராக்டிக்கல் ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா அந்த அளவுக்கு காம்பாக்டாகவும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு இன்றைக்கி தேதியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்லையும் வருது. டிஸ்பிளேவை பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கவர் டிஸ்பிளே பற்றி பேசணும். அதாவது இந்த ஃப்ரண்ட் சைடில் ஒரு குட்டி டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதாவது இந்த டிஸ்பிளேவை நம்ம மடித்து எப்பவுமே இப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், கால் பண்ணாங்கன்னா யார் பண்ணுறாங்க என்ன கான்டாக்ட்ஸை பார்த்துக்கலாம். ப்ளஸ் முக்கியமான நோட்டிஃபிகேஷன் சொல்லி நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்கலாம். கேலண்டர் போன்ற பல விதமான விஷயங்கள் இது எல்லாம் இதில் இருக்கக்கூடிய அதே சமயத்தில் உங்களுக்கு சும்மா ஷார்ட்ஸை பார்க்கலாம், ரீல்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மைண்டை வந்து உங்களுக்கு தூண்டினாலுமே நீங்கள் இந்த டிஸ்பிளேல பண்ண முடியாதுல்ல, ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். எதுக்குடா நம்ம தான் மெயின் மேட்டர்லாம் பார்த்துட்டோமே வாட்ஸ்அப்லேருந்து எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஸோ கவர் டிஸ்பிளே மை ஃபேவரட் டிஸ்பிளே. மெயின் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்க்கான டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு 1 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் மாறி போகும்னு சொல்கிறாங்க. கலர்ஸ் எல்லாம் செம வைப்ரண்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு சென்டரில் அந்த க்ரீஸ் இப்பயுமே வந்து இருக்குது. பட் ஓகே விச் இஸ் மேனேஜபிள். ஏன்னா ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக நம்ம அதை எதிர்பார்க்குற விஷயங்கள் தான். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ளெக்ஸ் மோடில் நம்மளால் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய முடியும். நம்ம ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கேயாச்சும் டேபிள் மேலே வச்சுட்டு கூட வீடியோ கால் அட்டன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஜஸ்ட் இப்படி கை காமிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுத்துருச்சு. ப்ளஸ் நீங்கள் யூடியூப் வீடியோ மேலே பார்க்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஃப்ளெக்ஸ் மோடில் உங்களால் செய்ய முடியும். பின்பக்கமாக நமக்கு 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 12 மெகாபிக்சல், ரெண்டாவதும் 12 மெகாபிக்சல் தான். அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. முன்ன எடுத்ததை விட இந்த வாட்டி சென்சார் சைஸும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் OAS சப்போர்ட்டும் இருக்குது, VDASக்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு லோ லைட்டில் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸும் நல்லா வரும்னு சொல்கிறாங்க. அந்த லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டோகிராஃபி இந்த மாதிரி இருட்லையுமே நீங்கள் என்ன பார்க்குறீங்களான்னு தெரியாது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ நான் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அதுவுமே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ்க்காக இதில் Snapdragon 8+ Gen 1 கொடுத்துருக்காங்க. ஸோ முன்ன இருந்ததை விட இந்த டைம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பெஷலி ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கனாலே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் இந்த பர்டிகுலர் பிரைஸ் டேக்ல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் நல்லாவே இருக்குது. அண்ட் கேமிங் விளையாடுறதுக்கு இந்த ஃபோன் கேமிங்காக நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் கேமிங் விளையாடினாலுமே உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3700 mAh பேட்டரி இருக்குது. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணுறதை விட 10 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது 0 to 50% அப்படின்றது 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆகும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது அண்ட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த Flip4 பற்றின மேக்ஸிமம் எனக்கு பிடிச்ச என்னென்ன விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு தேதியில் மார்க்கெட்லேயே சீப்பஸ்ட் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனாக இதுதான். சீப்புனா இவ்வளோ சீப்பாக ப்ரோலாம் கேட்காதீங்க, ப்ரைஸிங் என்னன்றதை போடுறேன். பட் ஃபோல்டிங்கில் இது தாங்க கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம்னா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் செய்த வித்தியாசமான விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. மீண்டும் இந்த உலகம் பழைய நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் சின்ன சின்ன விஷயத்தை செய்வோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஆல்ரெடி பிளாஸ்டிக்கெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாமல் அதுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய விஷயங்களை யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளாஸ்டிக்கை முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக யூஸ் பண்ணுவோம். இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தமிழ் டெக் டீம் தரப்பில் இருந்து. ஸோ மீண்டும்